ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்பே அனிமி சீரிஸான அந்த கிளாஸ் ரூம் ஆஃப் ஃபெயிலியர் சீசன் 4 எபிசோட் நம்பர் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட் பார்க்கலாம், மறக்காத போய் பார்த்துருங்க. நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க கைஸ், ஏன்னா அது சண்டே போகிற வீடியோ தான் நான் இன்றைக்கி போகிறேன். ஸோ ஏன்னா சண்டே உட்காந்து நான் ஒன் பீஸ் வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒன் பீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்குது. நான் அது மட்டும் இல்லாமல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா? ஸோ வாங்க வந்து இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த போன எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, சுபாஷா அரைக்கிட்ட அயனகோஜி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க லைப்ரரியில். அப்போ இவன் கேட்பான் அயனகோஜி, அப்போ நீயும் ஓசோனும் எதுக்குமா வந்தீங்க செகண்ட் இயரை தேடி கேட்க போது. அப்போ வந்து அரைக்கிட்ட கேட்பான், ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க போது சுபாஷா என்ன சொல்லுவான்னா, ஓசன் தான் கூப்பிட்டான், அதனால தான் வந்தேன்னு சொல்ல போது. அயனகோஜி கேட்பான், அப்போ வந்து ஓசனோட மோட்டிவ்னா என்ன, அவன் எதுக்காக அப்படி பண்ணான்னு கேட்கும்போது, ஆமாம் அரைக்கிட்டா சொல்லுவான், அப்போ ஏன் அவனுக்கு கிளாஸ் பாயிண்ட் தேவை இருக்கக்கூடாது, அதுக்காக கூட வந்து பண்ணலாமே, ஏன் அவன் கிளாஸ் லீடர் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல போது. அப்போ சுபாஷா சொல்லுவாள், இல்லை அவன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லை, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா ரிப்ளை பண்ணுவான். அப்போ அரைக்கிட்டா சொல்லுவாள், ஏன் அப்படி இருக்கக்கூடாது, நீ யோசிச்சு பார்க்க சரி இருங்க, நான் ஓசன்கிட்டே போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேச போவாங்க இந்த 3 பேர். ஸோ ஓசன் பார்த்து அந்த சுபாஷா பொண்ணு ஓசனுக்கு அழைச்சி பேசுவாள். அப்போ வந்து அரைக்கிட்ட சொல்லுவா, ஓசன் நீ வந்து முன்னாடி பேசுப்பா அப்படின்னு சொல்ல போது ஓசன் வந்து சொல்லுவான், நான் முன்னாடிலாம் வந்து பேச மாட்டேன், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, செகண்ட் இயர் சேர்ந்த சீனியர், அதனால தான் உங்களுக்கு மரியாதை தரேன், இல்லைனா நான் அது கூட தரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ சுபாஷா தான் சொல்லி புரிவிப்பா, ஓசன் அவங்க நம்மளோட சீனியர் கொஞ்சமாவது மரியாதை கொடு, அவங்க கூப்பிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து சொல்ல போது ஓசன் ரிப்ளை பண்ணுவான் சுபாஷா கிட்டே. என்ன சொல்லுவான்னா, எனக்கு கிளாஸ் பாயிண்ட் மட்டும் தான் தேவை, அதுக்காக மட்டும் தான் நான் இப்படி பண்ணுறேன், எனக்கு ஒரே ஒரு எனக்கு அது மட்டும் தான் தேவை, வேறு எந்த பர்பஸும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல போது சுபாஷா வந்து அரைக்கிட்டேயும் அயனகோஜிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்பா, என்னை மன்னிச்சிருங்க சரி, நான் ரொம்ப நல்ல பையன், ஏன் அவன் இப்படி பேசுகிறான்னு தெரில, ரொம்ப ரூடாக பேசிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அரைக்கிட்டா சொல்லுவாள், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ வந்து அயனகோஜும் அரைக்கிட்டாவும் ஓகே இப்போ தான் காரணமாக அப்படின்னு சொல்ல போது அடுத்த சீன் அயனகோஜி வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்க போது காராசாவான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவான். காராசாவா வந்து நீ கொடுத்த வேலை முடிச்சிட்டான் அயனகோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாள் அயனகோஜி கிட்ட. காராசாவா என்ன சொல்லுவான்னா, அயனகோஜி எல்லாம் எப்படி போகுது, அயனகோஜி சொல்லுவான், ஓகே எல்லாம் நார்மலாக தான் போகுது, இப்போ என்ன பண்ணுறேன் சொல்ல போது அவனும் ரிப்ளை பண்ணான், இப்போ நான் குக் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போது காராசாவா சரி எப்படி அகாடமிக்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கும் போது அயனகோஜிக்கிட்ட காராசாவா கேட்பா. ஸோ லிட்ரலி அயனகோஜி வந்து திரும்ப ரிப்ளை பண்ணுவான், ஏதோ போகுது அகாடமிக்ஸ்லாம் ஓகே, உனக்கு எப்படி போகுதுன்னா ஓகே ஓரளவு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, சரி நீ ஏதோ பேரப்லாம் பண்ணிட்டியா அந்த எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்ல போது, இல்லை நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்ல போது, ஆமாம் நானும் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அயனகோஜி ரிப்ளை பண்ணுவான். காராசாவா கேட்பா, சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஸ்டடீஸில் கேட்கும்போது, சரி ஓகே அயனகோஜும் சரி ஓகே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ காராசாவா கேட்பாங்க, கமான் சீக்கிரமாக பார்ட்னர் கண்டுபிடி, இல்லைனா நீ எக்ஸாமை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காராசாவா வந்து அயனகோஜிக்கு ரிப்ளை பண்ணுவாள். உங்கள் 2 பேருக்குள்ளே சொல்ல போது அயனகோஜி சொல்லுவாள், ஒரு நாள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல போது, நிஜமாக சொல்கிறியா, நான் வரலாமா உன் வீட்டுக்கு அயனகோஜி அப்படின்னு கேட்க போது, ஆமாம் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரலாம், ஸ்டடீஸ்க்காக தானே, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வீட்டில் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்ல போது, ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அயனகோஜி அப்படின்னு சொல்லிட்டு காராசாவா வந்து ரிப்ளை பண்ணுவாள். ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் காமிப்பாங்க. அரைக்கிட்டாவும் வந்து ஒரு பையன்கிட்ட போய் கேட்பான், அவன் பேர் வந்து கோசன் கிட்ட போய் கேட்பா, நீ வந்து பேரப் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஓசன் வந்து ரிப்ளை பண்ணுவான், இல்லை நான் ஒன்றும் பேரப் கண்டுபிடிக்கலன்னு சொல்ல போது, நான் வேணுமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அரைக்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணும்போது ஓசன் வந்து ரிப்ளை பண்ணிட்டு போவான், இல்லை அதுக்கான விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண நினச்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அடுத்த சீன் அன்றைக்கி ஈவினிங் வந்து லைப்ரரியில் வந்து சுபாஷா அரைக்கிட்டா அயனகோஜி உட்காந்து பேசுவாங்க. ஸோ சுபாஷா வந்து மன்னிப்பு கேட்பான், என்னை மன்னிச்சிருங்க, ஓசன்கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவன் மைண்டை மாற்றுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்து மன்னிப்பு கேட்பா. அரைக்கிட்டா ஓகே உன்னால் முடிஞ்சது நீ பண்ண, அதுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல போது, இல்லை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போது, உன்னோட பெஸ்ட்டை கொடு, அது மற்றபடி நீ வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்ட வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவாள். அப்போ வந்து சுபாஷா சொல்வா, நீங்கள் எல்லாம் பேரப் பண்ணியாச்சா அவங்க கிளாஸில் சொல்ல போது, இல்லை இன்னும் நிறைய பேர் பேரப் பண்ணாமல் இருக்காங்க, எல்லோரும் பண்ண வைக்கணும், அதுதான் ஒரே ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணுவான். ஸோ அயனகோஜும் அங்கே தான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பான். சுபாஷா உடனே வந்து சொல்வாள், சரி ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு தரேன், என் கிளாஸில் நிறைய பேர் இன்னும் பேரப் ஆகாமல் இருக்காங்க, அது மட்டும் நானே கிளாஸ் 1Dயோட லீடராக ஆகலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வாள். அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிட்டாக்கு வந்து ஃபோன் வரும், படிக்கிற அதாவது ஸ்டடி குரூப்புக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள்.
ஓகே நீ தான் பார்த்துக்கணும் அயனை கோஜின்னு சொல்லிட்டு அவள் போய்டுவா. அயனை கோஜி சைலண்ட்டாக உட்காந்துருப்பான். இப்போ நான் என்னத்த பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரம்போது சுபாஷை கேட்பான் அயனை கோஜிக்கிட்ட. சுபாஷ் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப காமாக இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வருது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்பான். அயனை கோஜி சொல்லுவான், இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சொல்லின்னு இருப்பான் அந்த சுபாஷான்ற பொண்ணுக்கிட்ட. அயனை கோஜி வந்து இவனா ரொம்ப பேசினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அயனை கோஜி ஸ்டார்ட் அப்படி இருக்கும். அப்போ வந்து சுபாஷா வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு என்னன்னே தெரியல, உங்களை பார்க்கும்போது வியர்டான ஃபீலிங்ஸ் வருது, அது எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ்னால் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை கிளம்பிடுவா. அயனை கோஜி யோசிப்பா, இவன் இவ்வளோ கேள்வி கேட்குறா, ஒரு வேளை ஒயிட் ரூமை சேர்ந்தவளாக இருப்பாளா, எனக்கு டவுட்டாக இருக்குது, இவ யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல போது தான் சுபாஷா கூப்பிட்டிங்களா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது இல்லை சரி நீ போயிட்டு வாமா, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனு காராசாவும் வீட்டுக்கு வந்துருப்பா. அயனை கோஜில் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போது, வா இதான் என் ரூம் அப்படின்னு சொல்ல போது, என்ன ரூம் நல்லாவே வச்சுன்னு இல்லை அயனை கோஜி நீ அப்படின்னு சொல்லுவா. ஏன் இதில் உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பித்தோடனே அப்போ காராசாவை கேட்பா, கமான் நீ இது ரேங்க் சியில் இருக்கலாம், பட் ஸ்டில் எனக்கு தெரியும் நீ அதோட நிறைய மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல போது, ஆமாம் எனக்கு தெரியும், சரி நீ உண்மையாலே உன்னோட 100% கொடுத்து படிச்சேன்னா நீ எவ்வளோ மார்க் வாங்க அப்படின்னு சொல்ல போது, மேபி 100 இல்லை 95 கிட்ட வாங்கலாம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல போது, ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காராசாவை ரிப்ளை பண்ணுவான். காராசாவால் கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா, நீ எனக்கு ஒரு டீச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ என் பக்கத்தில் உட்காந்து டீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல போது, சரி ஓகே டீச்சிங் தானே இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் போய் உட்காந்து அவனுக்கு டீச் பண்ணுவான். ஸோ காராசாவன் கீழே வந்து படுத்துட்டு கீழே பார்க்கும்போது ஒரு பொண்ணோட முடி இருக்கும். சரி நீ இதுக்கு என்ன பதில் சொல்கிற, ஒரு பொண்ணோட முடி எப்படி வந்து உன் ரூமுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்ல போது, இல்லை அது ஒரு பெரிய கதை, நான் வந்துட்டு உட்காந்து நீ உட்காரு நான் சொல்ல போது காலிங் பெல் அடிக்கும். யாருன்னு பாரு, இச்சிகா எனக்கு கொஞ்சம் சீனியர் இருக்காரா போது காராசாவை வந்து திரும்ப சொல்லுவான், ஏம்மா யாருமா நீ ஏன் இங்கெல்லாம் வரேன்னு சொல்ல போது, இன்னும் ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. இச்சிகா திரும்ப ரிப்ளை பண்ண போது அயனை கொஞ்சம் ரிப்ளை பண்ணான். சரி இதுக்கு எதுக்கு வந்தேன்னா அவளோட ஏர் பேண்ட் ஒன்று விட்டுட்டு போயிட்டான், அதை தேடி வந்துருப்பா. அப்போ வந்து கிட்ட வந்துட்டு காராசாவை பார்த்து இந்த இச்சிகா கேட்பா, நீ என்ன அயனை கோஜியோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீ ஏன் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் இருந்தால் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அது விதத்தில் அப்படி கேட்கும்போது, இல்லை எனக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அயனை கோஜிக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இச்சிகா வந்து ரிப்ளை பண்ணுவாள். ஸோ இச்சிகாவும் அயனை கோஜி வந்து நீ ஏமா இங்கே வந்தேன்னு போது, நான் ஏர் பேண்டை காணும் அதை தேட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள் இச்சிகா. ஸோ அயனை கோஜியும் வந்து சரித்துமா நீ தேட்டு சீக்கிரமாக கிளம்பி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இச்சிகா சொல்ல போது, இது நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை தேடுவான் கட்டல் கடையில். ஸோ அயனை கோஜியை பார்ப்பான், கமான் என்னோட இப்படி பண்ணுறீங்க எனக்கு தலைவலிக்குது அவனோட தாட் அப்படி. ஸோ இச்சிகா யோசிப்பா, டிஷ் வாஷ் பண்ண போனாலும் அந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எத்தனை வந்துடுவா. ஸோ அந்த இடத்துல இருந்து ஓகே சீனியர் நான் கிளம்புறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல போது, ஓகே உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண முடிக்கல, ஒரு சூப்பரான லவர்ஸ் வந்து நான் பிரிக்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போது, அப்போ அயனை கொஞ்சம் சீக்கிரமாக போமா நீ வேற ஏமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லுக் விடுவான். ஸோ அயனை கொஞ்சம் அப்படி அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா வெளியே நின்று ஃபோன் நோண்டின்னு இருக்க போது கிளாஸ் 1A செகண்ட் ஏவை சேர்ந்த லீடர் வருவாங்க. கிளாஸ் ஏ இப்போ வந்து அவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஸோ செகண்ட் இயர் சேர்ந்த ஏவோட லீடர் வந்து பார்ப்பாங்கன்னா அயனை கோஜி எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம் போகுது உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கேட்க போது, ஓகே எனக்கு ஒரு ஆள் போதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுவான். ஸோ அப்புறம் வந்து அந்த பொண்ணு கேட்பா, ஓகே ஸ்டடீஸ்லாம் போகுது பேரப்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல போது, இல்லை எனக்கு அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரில, ஏன்னா ஒயிட் ரூமை சேர்ந்தவங்களும் இங்கே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆமாம் பார்த்து உஷாராக இருப்பா அயனை கோஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் லீடர் அந்த பொண்ணு வந்து சொல்வா ஓகேவா. ஸோ அவள் சொல்லிவிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ரொம்ப நேரமாக கான்சர்வேஷன் போவோம். ஏன்னா அந்த ஓஏ ஆப் வந்து அப்படி அதை பற்றி பேசின்னு இருப்பாங்க. அந்த ஆப்பை வச்சு 3 எபிசோடாக ஓட்டுறீங்க எனக்கே டென்ஷன் ஆகுது. ஸோ இவங்க பேசிட்டு கிளம்புனோடனே அங்கே 2 ஃபஸ்ட் இயரை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒருத்தன் பேர் விட்டாமே இன்னொருத்த பேர் சுபாக்கியாவோ ஏதோ ஒன்று ஓகேவா. அவங்க 2 பேர் கேட்பாங்க, நீங்கள் தானே அயனை கோஜி சீனியர் உங்களுக்கு பேரப் பண்ணிட்டீங்கன்னா அயனை கோஜி வந்து சொல்லுவான், இல்லை நான் ஒன்றும் பேரப்லாம் பண்ணல, சரி நீங்கள் எந்த விஷயமா வந்தீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்ல போது, இவன் பேர் டோயாமி, இவன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், இவன் ஒன்றும் பேரப் ஆகலை, ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க கூட பேரப் பண்ணலாம் சொல்ல போனால் டோயாமி சொல்லுவான், சீனியர் நான் அவ்வளோ நல்லா அகாடமிக்ஸ் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல போது, இல்லைப்பா எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லை, எனக்கு ஒன்றும் பேரப்பும் ஆகலை, ஆனால் என் மனசில் வந்து சில பேர் இருக்காங்க அவங்க கூட பேரப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்ல போது, அப்போ அந்த ஒரு பொண்ணு சொல்லுவாள், டோயாமி வந்து ஒரு நல்ல ஒரு நல்லா தான் படிப்பான் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லப்போது, சரிம்மா நான் ஏதாவது யோசிச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணேன் பேரப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கொடுத்துட்டு போவாங்க. அடுத்த சீமே வந்து காராசாவும்
அப்புறம் யார் அந்த இன்னொரு பொண்ணு பேர் என்ன சாட்டோவும் வந்து நின்று பேசுவாங்க. ஸோ அவங்க என்னென்னா சாட்டோ கேட்பா, என்ன காராசாவா வந்துட்டியா அப்படின்னு சொல்ல போது, எதுக்கு கூப்பிட்டா அது சீக்கிரமாக சொல்கிறேன்னொடனே, நீ ஏன் என்னட்டா கிட்ட வந்து பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காராசாவா கிட்ட வந்து இந்த பொண்ணு கேட்பா. அப்போ வந்து ஆமாம் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அதில் ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, அந்த சாட்டோன்ற பொண்ணு கேட்பா, நீ அயன கோஜியில் டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஓகே அதனால தான் நீ வந்து என்னாட்டா கிட்டேருந்து பிரேக்கப் பண்ணியானா, ஆமாம் அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு காராசாவா வந்து ரிப்ளை பண்ணுவாள். ஓகேவா, இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி பேசின்னு இருக்க போது சாட்டோக்கு வந்து கடுப்பாயிடும். நீ ஏன் அவனை ஏமாத்துற தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அடிச்சிருவா. அடித்தோடனே இவங்க 2 பேரும் என்ன அடிச்சிட்டியா, அவனுக்கு கோவம்லாம் இப்போ எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டோவை பார்த்து நம்ம கேட்பா காராசாவா, சரி என்னை மன்னிச்சிரு, இருந்தால் நான் அவனை அடிச்சிருக்கூடாது தான், பரவாயில்ல நீ என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசுவாங்க. அடுத்த சீன் அயன கோஜி வந்து என்ன ஒரே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு நார்மலாக கூலாக நடந்துன்னு போகும்போது அந்த இடத்துல சூடோவை பார்த்தோன்னே, என்னப்பா என்ன உனக்கு பரப்பலாக கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும், அப்புறம் வந்துட்டு ஒரு அட்வைஸ் வேறு எனக்கு வேணும், சரி அட்வைஸா கேளு எதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அரக்கிட்டாவை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அரக்கிட்டாவை நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுவான். அப்போ சூடோ வந்து கேட்பான், இப்போ நான் வந்து இப்போ அரக்கிட்டா போய் நான் டேட்டுக்கு வரையானா அவள் ஓகே சொல்வாளா இல்லை ஓகே சொல்ல மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, மேபி உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது எனக்கு தெரியாது, ஆனால் மெஜாரிட்டியாக வேணாம் தான் சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு சூடோ கிட்ட வந்து அயனை கொஞ்சம் வந்து ரிப்ளை பண்ணுவாள். சூடோ கிட்ட வந்து ரிப்ளை பண்ணணும், ஓகே இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் விருப்பம்பா அதிலலாம் தலையிட மாட்டேன் நான் சொல்லப்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டீமில் வந்து அரக்கிட்டாவும் வந்துடுவாள். ஸோ அரக்கிட்டாவும் அந்த இடத்துல வந்தோடனே இவங்க 2 பேரும் 3 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சுபாஷா பொண்ணு வந்து ஓசனை கூட்டின்னு வரத்தோட எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா.